இந்த ஆன்சைட்டி மித் பத்தி எல்லாருமே கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு தெரப்பி எடுத்துக்கிறேன், இல்ல நான் வந்து ஏதோ ஒரு சில விஷயம் பண்றேன், இந்த ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் இந்த ஆன்சைட்டி காணாம போயிடும் அப்படிங்கறதான். ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுவாங்க, எப்படி நீங்க இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு? எனக்கு அதை பார்க்கும்போது, நம்ம ஜிம் போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், ஓகேவா, அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு 6 monthsல உங்களால டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட முடியும், 3 monthsல உங்களால டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த ஆன்சைட்டிக்குமே, நீங்க வந்து இந்த ஆன்சைட்டி வந்து உங்களை விட்டு போயிடும் டோட்டலா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ லெட்ஸே ஒரு பர்சன் ஜிம் போயிட்டே இருக்காரு, ஓகேவா, அவர் ஜிம் போறாரு, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நல்ல சூப்பரான ஒரு பிசிக் கொண்டு வந்துடுறாரு. எனக்கு பிசிக் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அந்த ஒர்க் அவுட் பண்றது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு 6 months இல்ல ஒரு 1 year கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்பி அவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த இடத்துக்கே போயிடுறாரு. ஆன்சைட்டி இதே மாதிரிதான். இது வந்து லைஃப் லாங்ல வந்து நான் வந்து குறைச்சிருவேன், லைஃப் லாங்ல வந்து எனக்கு வந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஷார்ட் டேர்ம் மைண்டடா நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கறதான் தோணும் ஆக்சுவலி. ஓகே, இது வந்து ரொம்ப ரூடா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, பட் இதுதான் உண்மை, இப்படிதான் சொல்லி ஆகும். ஒரு சில பேருக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்னா அப்படிதான் சொல்லணும் ஆக்சுவலி. உங்களுக்கு எப்படி இது வந்து சரியாச்சு, நீங்க வந்து எப்படி எவ்வளவு நாள் ஆச்சு இது எடுக்கிறதுக்கு அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்டே உங்களுக்கு என்னன்னா எனக்கு வந்து சீக்கிரமா இது வந்து குணமாயிடணும், ஒரு ஷார்ட் டேர்ம்ல எனக்கு வந்து சரியாயிடணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்படி நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல அப்படிங்கும்போது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இப்போ ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்றாரு, அவர் வந்து ஒரு 15 years ஸ்மோக் பண்றாருன்னு வச்சுப்போம். அவர் வந்து உடனே நிப்பாட்டணும்னு நினைச்சா அவரால் நிப்பாட்ட முடியும், கோல்ட் டர்க்கி மெத்தட் மூலியமா. பட் ஆனா அந்த காவிங்ஸ் அவரை விட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டா போகவே போகாது. அவருக்கு லைஃப் லாங் அந்த ஒரு காவிங்ஸ் இருக்கும். பட் அதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணலாம்னு கத்துருந்துருப்பாரு, அவ்வளவுதான், சிம்பிள். பட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே எனக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிறது டோட்டலா போயிடணுங்க, இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது தப்பான மைண்ட் செட். அண்ட் ஸோ நிறைய பேர் இந்த தெரப்பிக்கு போறதுக்கும் ரீசன் தான், எனக்கு உடனே ஆன்சைட்டி வந்து சரியாயிடும். சரி, அப்படி கிடையாது. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் அந்த ஆன்சைட்டி பில் எடுத்துட்டே இருப்பாங்க. ஷார்ட் டேர்ம்ல உடனே எனக்கு வந்து இருந்துடும். எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும், அதுல வந்து கேட்கிற விஷயமே உங்களுக்கு வந்து எவ்வளவு சாங்க சரியாச்சு, சீக்கிரம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஷார்ட் டேர்ம்ல சரியாயிடும். ஷார்ட் டேர்ம்ல எல்லாமே நடந்துடும். ஒரு கல்யாணம் கூட வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது. நம்ம ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நம்மள சூப்பரான ஒரு கம்யூனிகேட்டரா மாற்றுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் உடனே எனக்கு வந்து சரியாயிடணும், உடனே எனக்கு எல்லாமே நடந்ததுன்னா எப்படி அது நடக்கும்? திஸ் ஷோஸ் யூ ஹாவ் அ லேக் மென்டாலிட்டி அண்ட் அர்ஜென்ட் மென்டாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த அர்ஜென்ட் மென்டாலிட்டி அப்படின்னா எல்லாத்தையுமே எனக்கு வந்து சீக்கிரம் வரும், எல்லாமே எனக்கு வந்து சீக்கிரம் கிடைச்சிடணும். இந்த மென்டாலிட்டி எங்கேருந்து கிரியேட் ஆகுது? அது இது வரைக்கும் இல்லாம நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே சீக்கிரம் 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 ப்ராசஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ, உங்களோட பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கீங்களோ அதனாலதான் உங்களுக்கு இதுவுமே சீக்கிரமா சீக்கிரம் 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 அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து வரும். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, ஓகேவா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து அப்படியே சூப்பரா க்ரோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஆரம்பத்துல ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் சர்வருக்கு மணி வந்துருதுன்னு வச்சுப்போம். பட் ஆனா பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. அந்த 4th year 5th yearல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பீக் ஆகுறாரு. 6th 7th 8th yearல அவர் தான் வந்து டாப் மோஸ்ட் பர்சன் அந்த பிசினஸ்ல. சோ அப்ப அதுக்கேற்ற டைம் அவர் கொடுக்கணும். ஒரு விதையை நீங்க போடுறீங்கன்னா அந்த விதையை வளர விடணும். அதை விட்டுட்டு ஓகே வளர்ந்துருச்சா நோண்டி நோண்டி பார்த்தா அந்த விதை வளரவே வளராது. அதை நீங்க போட்ட ஸ்டேஜ்ல அப்படியே தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது மத்த இந்த புழுவோ ஏதோ வந்து திருட்டு போறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. I don't know why people who are having huge amount of urgency in their life, அதுவும் ரீசன்ட் டேஸ்ல இந்த மாடர்ன் ஏரால, பிகாஸ் கேட்கிற எல்லாமே உடனே 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 இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறைய கடன் கிடைச்சிருது. ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு என்ன பண்ண போறீங்க? நத்திங். இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணாம வெறும் இன்ஃபர்மேஷன், ஓகே எனக்கு ஆன்சைட்டி பத்தி எல்லாமே தெரியுங்க,
சூப்பர், வெரி குட். என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணுவாங்க. அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? ஒன்றும் பண்ணுங்க. சரி, தெரப்பிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்காக ஏதாவது செல்ஃபா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? இல்லைங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் போறேன்? அப்ப எப்படி அந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது குணமாகும்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் எமோஷன். ஆக்சுவலி ஆன்சைட்டி அப்படிங்கிறது, எனக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி பயங்கரமான பயம் இருக்கு, எனக்கு பயங்கரமான ஒரிஸ் வருது, இதை யாரு சரி பண்ண முடியும்னா உங்களால சரி பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. பட் யூ ஆர் சீக்கிங் ஹெல்ப் ஃபார் த தெரபிஸ்ட். ஐ வாண்ட் டு பிலீவ் இன் தெரப்பி. ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் மை பாயிண்ட். தெரப்பி அதுவும் முக்கியமா வந்து மென்னுக்கு வந்து சூட் ஆகவே ஆகாது. எனக்கு எப்பவுமே வந்து இந்த ஒரு தாட்ஸ் கம்பல்சரியா இருக்கும். தெரப்பிங்கிறது மென்னுக்கு சூட் ஆகவே ஆகாது. You won't need a therapy, you just need an action first of all. But no one taking that simple amount of actions. எனக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். லெட்ஸ் சே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம கிட்ட வந்து அந்த ஷார்ட் டேர்ம்காக கேட்பாங்க. இதுவே ஒரு தெரப்பிக்கோ இல்ல எல்லா விஷயத்துக்கும் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாங் டேர்ம்ல அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துக்கிட்டு அந்த டேப்லெட்டை எடுத்து அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில தெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ப்ராப்பரா ரைட்டிங் மூலியமா, ஜேர்னல்ஸ் மூலியமா, இல்ல ஹேபிட்ஸ் மூலியமா குணப்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. பட் நான் அவங்களை பார்த்தது இல்லை அப்படிப்பட்ட பீப்புள். சாரி, அதனால எனக்கு தெரியாது. ஸோ ஆன்சைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ லாங் டேர்ம் திங். அதை நீங்க வந்து லாங் டேர்முக்கு ஓவர் கம் பண்ணி வந்தாகணும். அண்ட் ஸோ அது மொத்தமா உங்களை விட்டு போயிடும்லாம் கிடையாது. அங்கங்க அந்த சிம்டம்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க ஒரு சில விஷயத்த நீங்க வந்து பண்றது மூலியமா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஆன்சைட்டிங்கிறத கத்துப்பீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயமே இந்த ஏதாவது ஒன்று பண்ணி மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் என் ஆன்சைட்டி அப்படிங்கிறது பயங்கர பீக்குக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் அப்போ என்ன ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பாடி எப்படி ரியாக்ட் ஆகுது, எனக்கு எங்கேருந்து எமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் எங்கெல்லாம் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன், எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கவலைகளையும் ஒரியையும் கொடுக்குது, இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணேன். தென் இந்த விஷயங்களுக்கு என்னால ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு சேஞ்ச் இல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? இப்ப லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு என்னோட பாடி ரொம்ப லீனா இருக்கு, எல்லாருமே ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க, என்னால ஃபிட் ஆகவே முடியல, என்னால புல்லப்ஸ் பண்ண முடியல, புஷ்அப் பண்ண முடியல, பிளா 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 பிளா. அப்ப யாரு பண்ணுவா? நான் வந்து உங்களுக்காக பண்ணவா புல்லப் புஷ்அப்பும்? முடியாது இல்லையா? அப்ப யாரு பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும் புல்லப்பும் புஷ்அப்பும். அதை விட்டுட்டு என்னால புல்லப் பண்ண முடியல, புஷ்அப் பண்ண முடியல, வரமாட்டேங்குது வரவே வராது, கடைசி வரைக்கும் வராது. இப்படியே வந்து வரலன்னு இங்க இருந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட எதுவுமே நடக்காது. ஐ எம் நாட் அ ஸ்வீட் கை. ஆக்சுவலி இந்த ஸ்வீட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து டைரக்டா பேசிடணும், ரைட்? சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ், ஐயோ இப்படிலாம் பேசினா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போயிடுவாங்க, இப்படிலாம் பேசினா ஃபாலோவர்ஸ் போயிடுவாங்க, அப்பெல்லாம் கிடையாது. நம்ம ரியலான ஒரு சில விஷயத்த சொல்லும் போதுதான் ரியலான பீப்புள் நம்மளை தேடி வருவாங்க, ஆத்தென்டிக்கா இருக்கிறவங்க, ரைட்? பிகாஸ் ஆன்சைட்டில இருக்கும் போது நமக்கு வந்து சுத்திலும் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி என் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ், சாரி ஜட்மெண்டல் தாட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ நம்மளோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு, நமக்கான வேல்யூஸை நம்ம வந்து விட்டுட்டு மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு வந்து பிசினஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். என்னோட மொத்த எனர்ஜியும் பிசினஸ்ல கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? என்னோட கோச்சிங் பிசினஸ்ல, இஃப் யூ டோன்ட் நோ வாட் ஐம் டூயிங், இன் த சென்ஸ் ஐம் ஜஸ்ட் டூயிங் அ ஃபுல் டைம் கோச்சிங் பிசினஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் பை த ஆன்சைட்டி அண்ட் தே கான்ட் ஹேண்டில் த ஒர்க் ஸ்ட்ரெஸ், கரியர் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி வந்து அவங்க ஒர்க் பிளேஸ்ல ப்ராப்பரான ஒரு ஹேண்டில் பண்ணி லீடரா இருக்க முடியாதவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். கீழே லிங்க் இருக்கும், 30 to 45 minutes ஃப்ரீ செஷன் கொடுக்குறேன், கன்சல்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, இஃப் யூ ஆர் சீரியஸ் இன் த சென்ஸ், கம் அண்ட் ஜாயின் த லிங்க். ஓகே, தட்ஸ் ஆல் சிம்பிள். ஓகே, ஃபைன். ஸோ எனக்கு வந்து இந்த பிசினஸ் தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசை. பட் நான் என்ன பண்றேன்னா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, அதாவது ஃபினான்ஷியலி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே ஐயோ எங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டாங்களே, எங்க அம்மா, ஐயோ எங்க சொந்தக்காரங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஜாப் போறேன் அப்படின்னா, அந்த ஜாப்லயே நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் திட்டிட்டு, ஒன்னாலதான் என் லைஃபே இப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, என்னையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டேன். நான் விட்டு வச்ச எல்லா ஹேபிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பி எனக்குள்ள வர ஆரம்பிக்கும். ரீசன் என்னன்னா, அந்த சரௌண்டிங் அப்படி.
ஓகே, சில பேர் சொல்லுவாங்க, ஏய் நீ தான் பார்த்து நீ எப்படி இருக்கிறியோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதை வச்சுதான் என்னோட சரௌண்டிங் வந்து இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் சரௌண்டிங் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வச்சிருக்க என்னோட நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் மனிப்புலேட் ஆக ஆரம்பிக்கும். அது எனக்கு செட் ஆகல, மேபி உங்களுக்கு செட் ஆகலாம், நீங்க போங்க ட்ரை பண்ணுங்க. நாட் அட் ஆல் அன் இஷ்யூ ஆக்சுவலி எனக்கு. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நல்ல தெளிவா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பாடியில என்ன சென்சேஷன் நடக்குது. ஒன்ஸ் இப்போ ஒரு கதை ஒண்ணு இருக்கும். ஒருத்தனுக்கு போய் அடிபட்டுருச்சு. அவன் என்ன பண்றான், டாக்டர் போய், டாக்டர் எனக்கு வந்து அடிபட்டுருச்சு, மருந்து போடுங்க அப்படிங்கிறான். டாக்டர் வந்து ஓகே பார்த்து நீங்க கீழே விழுந்துட்டீங்களா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போடுறாரு. மருந்து போட்டு பேண்டேஜை விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. இவன் டாக்டர் கேட்கறான், டாக்டர் எனக்கு எப்போ சரியாகும்? சரியாகும்பா, வெயிட் பண்ணு, பொறுமையா சரியாகும், வீக்லி வந்து மருந்து போட்டுட்டு என்ன சரியாயிடும் அவ்வளவுதான் அப்படிங்கிற. உடனே அவனுக்கு எனக்கு இப்போதைக்கு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் கிடைச்சிருச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்றான், வீட்டுக்கு போறான், ரெஸ்ட் எடுக்கிறான். அடுத்த நாள் நம்ம பையன் புத்தி வந்து சும்மா இல்லை, ஓகே இப்போ நம்ம அது சரியாயிடுச்சான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கறான், சரியாகல. திரும்பி அந்த பேண்டேஜ் ஒட்டுறான், அவனால ஒட்ட முடியல. ஐயோ என்னடா இது ஒட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதோட நம்ம வேலை செய்வோம் சொல்லி இந்த பேண்டேட் எல்லாம் கட்டி போட்டு ஒர்க் பண்றான். அவனுக்கு திரும்பி அதே இடத்துல அடிபடுது. திரும்பி டாக்டர்கிட்ட போறான். டாக்டர் திரும்பி அதே இடத்துல எனக்கு அடிபட்டுருச்சு, நீங்க ஏன்பா பேண்டேஜ் கட்டினா? இல்ல சரியாயிடுச்சான்னு பாக்குறதுக்கு வந்து இப்படி எடுத்து பார்த்தேன், டக்குனு பேண்டேஜ் வந்துருச்சு. திரும்பி டாக்டர் வந்து இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டு, தம்பி இந்த தடவையாவது எடுக்காம இரு, அதுவா சரியாகும், நீ வந்து எதுவும் பண்ணாத அப்படிங்கிறது. திரும்பி என்ன பண்றான், திரும்பி வீட்டுக்கு போறான். திரும்பி வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு அந்த ஒரு அந்த மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரெயின் வந்து அவனுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து அவனை வந்து பாடுறான், ஏன்டா ஐயோ சரியாயிடுச்சான்னு பாரு, சரியாயிடுச்சான்னு பாரு அப்படின்னு. உடனே அந்த ஒரு ஏர்ஜ்ல என்ன பண்றான், திரும்பி ஓப்பன் பண்றான். ஓகே சரியான மாதிரி தான் தெரியுது அப்படி சொல்லிட்டு திரும்பி ஒட்டு பார்க்கறான். அவனால ஒட்ட முடியல. உடனே பேண்டேஜ் தூக்கி போட்டு திரும்பி சரி ஓகே போதும் சரியாயிடுச்சுல அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நார்மலா இருக்கான். திரும்பி அதே இடத்துல அடிப்படுது. திரும்பி டாக்டர்கிட்ட போறான். இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு கை ஃபுல்லா அந்த ஒரு கருப்பு கலர்ல வந்து ஆயிடுச்சு. அந்த செயல் இழக்காம போக ஆரம்பிச்சிருச்சு. உடனே டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, அந்த கையை விட்டு எடுக்கணும்பா அப்படின்ட்டு. இததான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்சைட்டி போயிடுச்சா போகலையா, இருக்கா இல்லையா, ஐயோ இருக்குன்னு சொல்லி 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 அந்த ஆன்சைட்டியை நீங்க இன்னும் அதிகமா தான் மாத்திட்டு இருக்கீங்களே தவிர அதுல இருந்து நீங்க ரெக்கவர் ஆகவே கிடையாது. ஸோ நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே எனக்கு என்ன நடக்குது, என் பாடியில என்ன சென்சேஷன் ஃபீல் ஆகுது, எதனால எனக்கு வருது, நான் எந்தெந்த சுச்சுவேஷன் நினைச்சு ஓவரா வரி பண்றேன், தென் இதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப் என்னால எடுக்க முடியுமா, என்னால இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுமா, பண்ண முடிஞ்சா அதை சின்னதா பண்ணுங்க. பெருசா நீங்க எடுத்தோடனே ஓகே நான் வந்து ஓடுனா மேரத்தான் தான் ஓடுவேன், 100 மீட்டர் 200 மீட்டர், ஏன் ஒரு 5 மினிட்ஸ் கூட நான் வந்து வாக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ பெர்ஃபெக்ஷனிசம். ஓகே, பட் ஒன்ஸ் யூ டேக் அ டிசிஷன், ஓகே ஃபைன் நான் இந்த விஷயத்த பண்ண போறேன், இதை பண்ணா எனக்கு இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது கம்மியாகும். பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு டிலே பண்ண ஒரு விஷயத்த, அந்த எமோஷன் வந்தோடனே ஒரு விஷயத்த பண்ணாம அதை கொஞ்சம் அப்படியே பொறுமையா டிலே பண்ணி 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 பண்ணும்போது இந்த ஆன்சைட்டிங்கிறது ஓகே ஏன் வந்து நம்ம உடனே அந்த ஒரு பயத்தை கொடுக்குறோம், அவன் ஏன் உடனே அந்த விஷயத்த பண்ண மாட்டான், ஏன் இவ்வளவு லேட்டா பண்றான் அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். எந்த எமோஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எமோஷனா இருந்தாலும் சரி, 20 to 30 minutes தான் அதோட வேலிடேஷன் பீரியட். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். இன்ஃபேக்ட் நேத்து நான் வந்து என் லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்தேன். என்னோட வேல்யூஸுக்கு அலைன் ஆகாத பீப்புள் கூட பெருசா பேச வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கும் அது டைம் வேஸ்ட், எனக்கும் அது டைம் வேஸ்ட் சொல்ல போனேன். ஓகே, ஸோ அதை நான் நினைச்சிட்டு நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு, ஓகே இல்லைங்க நம்மளோட வேல்யூஸ் வந்து வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, ஓகே நான் வந்து தனியா இருக்கேன், எப்படி நான் தனியா சர்வே பண்ண போறேன், நான் வந்து பண்ணது கரெக்டா, நான் மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டேனா இப்படின்னு என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ள ஓடுது. ஐ ஜஸ்ட் சேட் ஒன் திங், ஓடாது ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்க பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃபியூச்சர்ல மேபி ஒரு 6 months கழிச்சு இதே மாதிரி நீ அவங்களோட பேசி பழக முடியுமா அப்படின்னு கேட்டா
அப்ப நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான். நான் ஏன் ரொம்ப நான் அவங்கள ஹர்ட் பண்றேன், நான் 2 பேருக்குமே நல்லதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அக்செப்ட் தட். ஆக்சுவலி நான் அதை லிட்டரலா அந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, திஸ் இஸ் ஹவு த லைஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே அந்த படப்படன்னு இருந்த அந்த ஒரு ஹார்ட் பீட் ஒரு 20 to 30 minutesல நார்மல் ஆச்சு, காம் டவுன் ஆச்சு, ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த எமோஷனை ரெகுலேட் பண்ணிருக்கேன். நான் அதை வச்சுக்கிட்டு எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் போயிட்டு ஸ்கிரீன்ஸை கன்சியூம் பண்ணிட்டு உட்காரு. ஸோ இப்படி நான் பண்ணும்போது என்ன ஆச்சு? நார்மல் ஆச்சு. திஸ் இஸ் ஹவு த டெக்னிக் ஒர்க் ஆக்சுவலி. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே இப்ப எனக்கு படம் வந்தோடனே நான் அடுத்து மாத்திரையை போட்டு தண்ணியை குடிச்சு எஸ் கம் ஆன், அடுத்த ஒரு 3 monthsல சரியாயிடும், 6 monthsல சரியாயிடும், 1 yearல சரியாயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. 1 yearல கம்பல்சரியா சரியாயிடும். கிடையவே கிடையாது. நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், நீங்க உங்களோட பிலீஃப்ஸை மாத்தாத வரைக்கும், நீங்க உங்களுக்காக எந்த ஆக்ஷன் ஸ்டெப்பும் எடுக்காத வரைக்கும் இது மாற போறது இல்லை. இட் won't do any amount of change in your life. நீங்க பண்ற ஹாபிட்ட பண்ணிட்டே இருப்பீங்க, ஓகேவா? நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க தேவையில்லாத விஷயத்துல கோவப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஆன்சைட்டி மட்டும் போயிடணும் அப்படின்னா எப்படி போகும்? You won't change anything in your life in the sense. How can it be change actually? No, that's not. That is not any chance to for a change there, right? Change is a process. Change is a progress. But you are thinking like change will be happen in a minute. Yep. Almost change will be happen in a minute. But what you are taking the action for that change is the matter there. So எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. என்னதான் நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சா கூட இந்த அளவுலாம் நான் இங்கிலீஷ் பேசுனதே கிடையாது. இதுவே எனக்கு பயங்கரமான ஒரு ஆன்சைட்டியா இருந்துச்சு என்னோட லைஃப்ல. பட் இன்னைக்கு பாருங்க, I'm not good at super thing அப்படின்னு நான் சொல்ல, பட் I'm good, right? I have a confidence. If I have a grammar mistake, yes, I'm having a grammar mistake in my conversation, in my language, but I have a confidence to speak. This is what my habits, this is what my CLC make myself. Okay, confident leaders community. இதுதான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அதுதான் நான் ஒரு கம்யூனிட்டியா ஒரு ப்ரோக்ராமா ரெடி பண்ணிருக்கேன். ஒரு 90 days transformation. I won't say anxietyங்கிறது உங்களை விட்டு மொத்தமா போயிடும். I will help you to rid of your anxiety அப்படின்னு நான் சொல்ல. How you can manage your anxiety அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். Okay, with my technique and tools. It will help you a lot. இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார்மேட் யூஸ் பண்றீங்க, அந்த ஃபார்மேட் ஒர்க் அவுட்டே ஆகல அப்படின்னா ஏன் நீங்க புது ஃபார்மேட்டை ட்ரை பண்ணக்கூடாது guys? ஏன் புது ஃபார்மேட்டை ட்ரை பண்ணக்கூடாது? ஒரு சில பேருக்கு இவன் இவ்வளவு ஹார்டா பேசுறான், இவன் இப்படி பேசுறான். this is what I am, right? இதுதான் நான் ஏன் கியூட் அண்ட் ஸ்வீட்டா நடிக்கணும்? There is nothing a chance to in front of to act people because I am not an actor. I am just a human being. இஃப் மேபி என்னோட சைல்ட்ஹுட் வெர்ஷனுக்கோ இல்லை என்னோட யங்கர் வெர்ஷனுக்கோ நான் சொல்லணும் ஒரு விஷயத்த அப்படின்னா, கண்டிப்பா நான் அவனை ஸ்லாப் பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்கேன் இங்க வா நீ அப்படின்னு நான் ஹார்டா தான் அவன்கிட்ட சொல்லுவேனே தவிர, ஓகேப்பா பரவாயில்லப்பா விடுப்பா, எந்தெந்த விஷயத்த ஹார்டா சொல்லணும்னு இருக்கு. இப்ப என்னோட யங்கர் வெர்ஷன் அவன் ரொம்ப லேசி பர்சன். அவன் எதுவுமே எடுத்து பண்ண மாட்டான். அவனுக்கு தைரியங்கிறதே இருக்காது, கான்பிடென்ட்ங்கிறதே இருக்காது. நான் அவன் கிட்ட போயிட்டு தம்பி பரவாயில்லப்பா நீ லேசியாவே இரு, ஒன்னும் தப்பு இல்லைன்னா அவன் நாசமா போயிடுவான் லைஃப்ல. பட் இதுவே வா நீ வா ஓடு 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 அப்படின்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் தான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 11ஆவது நாள் அவன் அதுக்கு அடாப்ட் ஆயிடுவான். மாஸ்டர் நான் இன்னும் ஓடுறேன், ட்ரெயினர் நான் இன்னும் ஓடுறேன் அப்படின்னு ஓடுவான். This is what I do in my coaching sessions, okay? So if you need my help அப்படின்னா I giving you a 30 to 45 minutes of free consultation, okay? CLC, don't forget this, Confident Leaders Community. So, be strong, stay positive. KJ code is to lead. If you need more information, just click this video.